Juicy, spark the happiness. Quench the thirst naturally. சம்பாதிச்சத பாதி கல்யாணத்துக்கு செலவு பண்ணா மீதிய டைவர்ஸ்க்கு செலவு பண்ணா. எத்தனை தடவை போயிட்டு இருப்ப நீ? Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? எல்லா ராசிகள்லையும் இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஒரு பலனை தரப்போகிறதுனா அது விருச்சிக ராசிக்கு மட்டும்தான். காரணம் என்ன அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யார் கெட்டாலும் கெடலாம், 4 கூடையவன் கெடக்கூடாது. இந்த 4 அப்படிங்கிறது சுகஸ்தானம், 4 அப்படிங்கிறது அம்மாவுடைய உடல்நிலை, 4ங்கிறது வீடு மாடு மனை, 4ங்கிறது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை, 4ங்கிறது எல்லாத்தோட முக்கியமாக கற்பு. இந்த 4ல் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் சேர்ந்து வரும். இந்த 4 அவ்வளோ சென்சிட்டிவ். இந்த 4ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார். 4 குடைய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். 4 குடைய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். 3 4 குடையவர் வக்கரம் பெறுகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. 4 குடையவன் வக்கரம் பெறும் பொழுது உயர்கல்வி உயர் பதவி போன்றவை தடைபடுகிறது. உயர் பதவி ரொம்ப நாளாக சார் 10 வருஷமாக கூடவே திரிகிறேன், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கொடுக்கலாம் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு பெட்டர்மெண்ட்டாக இருக்கார், ஐஐடியில் படிச்சுட்டு வந்திருக்காரு, கோல்டு மெடலிஸ்ட், நமக்குன்னே ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் கட்டின கடைக்காலிலேருந்து அவர் தான் இருப்பார். பல நேரங்களில் நமக்கு ப்ரொமோஷன் கொடுக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்டு, அவ்வளோதான். ஆக மொத்தம் ஏதோ ஒன்று, இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டு, மொத்தத்தில் ப்ரமோஷன் கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான் ஒரு நோக்கமே, அவ்வளோதான். ஸோ அப்போ 4 கூடையவர் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா சுகஸ்தானத்திலே பிரச்சனை வருகிறது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி யார் டீம் மெம்பரோ, யார் இந்த அப்புறாணி சப்புராணி டீம் மெம்பர் யாராவது இருந்தானா அவனுக்கு வேலை கொடுக்குறது. 7 மணிக்கே நீங்கள் போய் டீட்டெயில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பார் கோடு மட்டும் போட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணிவிட்டு 8 மணி மீட்டிங்கில் ப்ரெசென்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஐயா அந்த பார் கோடு போடணுன்னா நேற்று டீட்டெயில் ஃபுல்லாக எடுத்து ரெடி பண்ணணும். ஆமாம், நீங்கள் 7:30க்கு வந்துடலாம்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்னிங் ஃபஸ்ட் ஷிஃப்ட் பஸ்ஸில் வந்துருங்க. ஓஹோ, எனக்கு ஜென்ரல் ஷிஃப்ட் 8 மணிக்கு, ஆனால் நான் மார்னிங் ஷிஃப்ட் பஸ்ஸில் வரணும். வந்து டீட்டெயிலெலாம் எடுத்து ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணி சாப்பிட விடுவீங்களா? இல்லை மார்னிங் மீட்டிங் முடிஞ்சப்பறம் சாப்பிட்டுக்கலாம், என்ன அவசரம்? இதில் நல்லா நோட் பண்ணோம், எல்லா கம்பெனிலையும் பாஸ் கரெக்டாக சாப்பிடுவார், ஆனால் பாஸ் கூட சேர்ந்த யாரும் சாப்பிடக்கூடாது. இது வந்து டிஃபால்ட். அப்போது இந்த 4 குடையவன் வரும்பொழுது தேவையில்லாத அலைச்சல். இப்போ உங்கள் மீடியா துறையில் இருக்கிறவங்களா பார்த்தா நமக்குன்னே ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புலிகள் காப்பகத்துக்கு போய் முண்டந்துறையில் போய் அங்கேயே ஸ்டே பண்ணி புலி வாயை திறக்கும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துருங்க. இதெல்லாம் ஒரு டாஸ்கடா? அதாவது நம்மளையே ஒரு வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீ ஏன் முடிச்சுக்கோ, இல்லை நானே ஒன்று முடிச்சுக்க வைக்கிறேங்கிறாங்க. அப்படியே அதை முடிச்சுட்டு நேராக இமயமலை போய்ட்டு பத்ரிநாத் கேதார்நாத் சூட்டை முடிச்சுட்டு அப்படியே கன்னியாகுமரி போய்ட்டு அங்கே சூரியன் உதிக்கிறத ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாளான்னைக்கு வந்துருக்குது. ஓஹோ, இது எல்லாத்தையும் நான் 2 நாளில் பண்ணிடணும். ஆமாம், கம்பெனி ஏதாவது அலவன்ஸ் தருவீங்களா? ஃபெயில் அலவன்ஸு, சாப்பாடு அலவன்ஸ். ஸோ அந்த 4 குடையவர் வக்கரம் பெறும்பொழுது என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் கெடுகிறது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சுகஸ்தானம் கெடுவதற்கு வேறு ஏதாவது காரணம்னு நினைக்கிறாங்க. நமக்கு சுகஸ்தானம் கெடுறதுக்கு ஒரே காரணம் நம்ம பாஸ் மட்டும்தான். அவர் மட்டும்தான் நம்ம சுகஸ்தானத்தை கெடுக்கிற ஒரே ஆள். அவர் இல்லை நம்ம சுகமாக இருப்போம். ஸோ 4 குடையவர் வக்கரம் பெறும் பொழுது கற்பு கெடுகிறது. இதுதான் முக்கியமான பிரச்சனை. நான் விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன், விருச்சிக ராசிக்கார ஆண்கள்கிட்ட, சார் இந்த மாதிரி உங்கள் கற்பு கெட போகுது சார், பரவாயில்ல சார் கேட்டுட்டு சார், சும்மா தான் இருக்கா. 4 குடையவர் கெடும் பொழுது கற்பு கெடும். நமக்குன்னே யாராவது உமா மகேஸ்வரன் பேர் வச்சுருந்தீங்கன்னா உமா மகேஸ்வரன்னே போடுங்க. உமான்னு போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. யார் அது உமா? நைட்டானா போவீங்க, உமா மகேஸ்வரனை தான்பா உமான்னு போட்டிருக்கேன். சின்ன 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 தப்பு. பார்க்கும் பார்வை. சீதாராமன் போட்டு தொலைங்க. சீதான்னு போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. யார் அந்த சீதா? யாரும் இல்லை, சீதாராமன் தான் சீதான்னு போட்டிருக்கேன். பல நேரங்களில் நமக்கு எந்த விதமான ஸ்டஃப்பும் கிடையாது, ஆனால் ஊரில் இருக்கிற எல்லா பெரிய கேஸும் நம்ம மேலே தான் விழுவும். நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் ஒன்றுமே கிடையாது. விருச்சிகராசிக்காரர்களுக்கு சும்மாவே கேஸு. தப்பு பண்ணவன்லாம் கூட மாட்ட மாட்டான் சார். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா சீரியஸாக ரொம்ப வருஷமாக தப்பு பண்ணுவான், அவன்லாம் மாட்டிக்கவே மாட்டான். இப்போ தான் அப்புறாணி சப்புராணி சும்மா ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணி மாட்டிக்கிறது. அதுக்கு ஒரு பெரிய கேஸ் ஆகி ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் போயிடும். இதுக்கு நமக்கு அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. வாழ்க்கை என்பது என்னவென்றால்
இப்போ நான் என்ன பண்ணேன்னு இவ்வளோ சீரியஸாக எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. 4 கூடியவர் 3 கூடியவரும் வக்கரம் என்பதால் முயற்சிகளில் தடை. சார் நான் எது பண்ணாலும் எனக்குன்னே வருது சார். நான் காத்தடிக்கும் போது மாவு வைக்க போனேன், கொட்டும் மழை காலம் உப்பு வைக்க போனேன், இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். அப்போ நான் என்ன தான் சார் செய்யணும்? இந்த டிசம்பர் 27 இந்த நவம்பர் 27 வரைக்கும் பேயாமல் இருக்கணும், எதுவும் பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும், வீட்டோடு இருக்கணும், வேறு எதுவும் செய்யக்கூடாது. அப்போ பெண்கள் யாராவது ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோனே எடுக்கக்கூடாது, நம்ம மனைவிட்டு கொடுத்துடணும் ஃபோனை. நமக்கு எதுக்கு டீலிங்னு கேட்குறேன். ஒன்லி ஆண்களோட பேசுகிறோம், ஆண்களோட தெரிகிறோம். அப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு ஒன்லி ஆண்களோட மட்டுமே ஃபுல் நைட் அவங்க கூட மட்டுமே இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு ப்ரெஸ்ஸாக வேலைக்கு வந்துடுறோம். பெண்களை பார்க்கவே வேணான்றேன், பார்த்தா தானே பிரச்சனை. கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணால் கூட இருக்காதுன்றேன். பெண்கள் குரலை கேட்கக்கூடாது உங்களுக்கு அடுத்த ஒரு 5 மாதம். சார் மெசேஜ் எனக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நாள் அப்படிங்கிறது தொலைத்தொடர்புன்னு சொல்லுவாங்க. தொலைத்தொடர்புலேயே பிரச்சனை வரும். ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிச்சு அனுப்புங்க. என்னடி பண்ணிகிட்டு இருக்கேன்னு உங்கள் ஒரு பிரியான்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக உங்கள் ஒய்ஃபோட தங்கச்சி பேர் பிரியா அதுக்கு மாற்றி அனுப்பி விட்றாதீங்க. ராத்திரி 1 மணிக்கு என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு என்கொயரி, என்ன மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணுறீங்க? இல்லைங்க என்ன, அப்போ பிரியான்னு ஒரு ஃப்ரெண்டு உனக்கு இருக்குது, இத்தனை நாள் சொல்லவே இல்லை, இந்த பக்கம் ஒய்ஃபு. ஒரு கேஸில் மாட்ட போய் 7-8 கேஸில் மாட்டுறீங்க. பிரச்சனை என்னென்னா, இந்த நமக்கு கிரகம் சரியில்லைன்னா 4ல் ராகு இருக்கார், 4 கூடியன் வக்கரமாயிட்டார். அப்போ நமக்கு கற்புலேயே தான் பிரச்சனை வரும். அவனுக்கு வேறு எதுலேயோ பிரச்சனை வருது, காசு இல்லைன்னு பிரச்சனை வருது, கடன் வருதுன்னு பிரச்சனை வருது, நமக்கு கேரக்டர்லேயே பிரச்சனை வரும். சும்மா இருந்தால் கூட ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு போவாங்க. அப்போ நம்ம சும்மாவே இருக்கணும், வேறு எதுவும் செய்யக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், வரவே வருது. இப்போ ஆடி மாதம் முடித்து புரட்டாசி வருது, மாலையை போட்டுக்குங்க, பெருமாளுக்கு மாலை போடுங்க. அது முடிச்சு கார்த்திகை வருது, ஒரே செலிப்ரேஷன்லேயே இருங்க, ஐயப்பனுக்கு மாலை போடுங்க. இப்படியே மாலையிலேயே ட்ராவல் பண்ணுங்கள். அடுத்து 130 நாள் கழித்து மாலையை கட்டினா போதும். நான் எந்நேரம் இப்படி மாட்டிட்டு சுற்றுறேன் சார். அப்போ யோசிச்சு பாருங்கள், நமக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது பக்கத்திலே போகக்கூடாது. அதனால் விருச்சிக ராசிக்காரங்க நான் சொல்லும்போது ஜாலியாக இருக்கும், பட் சீரியஸாக எடுத்துக்கோங்க. பெயர் கட்டுச்சுன்னா திரும்ப கிடைக்கிறது கஷ்டம். உலகத்தில் சாரி கேட்டால் மன்னிச்சிடலாம், அப்படின்னா நடக்கவே நடக்காது. நம்பிக்கை இழப்பு ஒரு தடவை, நம்பிக்கை இழப்புனா நம்பிக்கை இழப்பு தான், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. நம்பிக்கை ரொம்ப முக்கியம், அதை இழந்துடாதீங்க. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.